கூட்டம் சேர்த்தவன் எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னேன் இல்ல. ஆனா என்கிட்ட இருக்கிற கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்ல, அன்பாலே தானா சேர்ந்த கூட்டம். இதை யாராலையும் அழிக்க முடியாது. எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ரஜினி சார் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. மிகப்பெரிய சம்பவம், மிகப்பெரிய வாக்குவாதம், நிறைய விவாத பொருளாகவே அதான் மாறிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பற்றி ஒரு வார்த்தைகள் தான் நம்ம இது பேச போகிறோம். அது என்னென்னா வந்து ஆதவர்ஷனை வந்து ரஜினி சாரை பற்றி ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. திமுக வந்து பயப்பட்டு தான் ஒரு அரசியலுக்குள்ளே வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அதை எதிர்த்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ரஜினி சார் அப்படிப்பட்ட ஆளா, நீ 96ஓட கதையெல்லாம் உனக்கு தெரியுமா, நீலாம் அப்போ என்ன இருந்த, எங்கே இருந்த அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நிமித்திட்டாங்க. அதற்கு பிறகு ஆதவர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு வந்து அவர் வந்து சரணடைஞ்சிட்டாப்புல, வருத்தம் தெரிவிக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேடையில் சொல்லிட்டாப்புல. அவரோட மேடையிலே வந்து இன்னொரு ரஜினி ரசிகர் கூட ஆதவர்ஷன் அவர் கேள்வி கேட்குற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் நடந்தது. அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் அந்த அறிக்கையை முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், காலம் பேசாது, அது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தையை வந்து சொல்லிட்டாரு. அதுதான் நேற்று ஃபுல்லாகவே டிபேட் ஃபுல்லாக பேசப்பட்டிருந்துச்சு. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் சம்மந்தப்பட்ட கருத்துக்களை சொல்லாமல் ஒதுங்கியிருந்தார். அதனால தான் ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட அப்டேட் மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இவங்க தேவையில்லாமல் அரசியல் சம்மந்தப்பட்ட கருத்துக்களை பேச வச்சு அதுக்கு வந்து பதில் சொல்ல வச்சு ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் அரசியல் களத்துக்குள்ளே ஒரு சக்தியாக உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து ஒதுங்கி போகிறேன்னு சொல்லிட்டார். அரசியல் கருத்துக்களை வேணாம், நோ கமெண்ட்ஸ்னு சொல்லி பல விஷயங்களுக்கு வந்து கருத்து சொல்லாமல் ஒதுங்கி போயிட்டார். அவரை வந்து இல்லை நீங்கள் எதுக்கு கருத்து சொல்லாமல் இருக்கீங்க, உங்களை பற்றி நான் அவதூறு கலப்புறேன், அப்பயாச்சும் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேச வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம்னா விஜய் அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பல விஷயங்கள் ஓடிட்டு இருந்துச்சு, கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருந்துச்சு. அவங்களோட விவாகரத்து வழக்கு அது இதுன்னு நிறைய விஷயங்கள் வந்து ஆன்லைனில் பேசப்பட்டு இருந்துச்சு. அதை திசை திருப்பதுக்கான ஒரு முயற்சியாக இவங்க வேணும்னே அவதூறு கிளப்பி அதுலேருந்து திசை திருப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து தோன்ற விஷயம். சாமானியாக ஒரு அரசியலை பார்க்குறோன்னு வச்சுங்களேன், ரொம்ப நாளாக அப்படி பார்க்கும்போது எதையா ஒன்று வந்து திசை திருப்பத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பிரச்சனையை ஏற்படுத்தி விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல் இருந்த ரஜினி சார், அதாவது சீமான் அவர்கள்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு, இந்த சாட்ட துறமுறைகள்லாம் வந்து கண்டமேனி விமர்சனம் பண்ணியிருக்கான். அப்படிலாம் இருக்கும்போது அதுக்கெல்லாம் பதில் சொல்லாத ரஜினி சார் எதுக்கு இதுக்கு வந்து பதில் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி பல பேர் கேள்விகளை வந்து நேற்று வச்சுருந்தாங்க. நான் ட்விட்டரில் கமெண்ட் போடும்போது கூட நமக்கு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க, ஏன் இதுக்கு வந்து பதில் சொல்லலை, அதுக்கு பதில் சொல்லலைன்னு சொல்லிட்டு. அதாவது அவர் அரசியல் காலத்துக்குள்ளே இருக்கும்போது அவர் தெளிவாக மேடையிலே சொல்லியிருந்தார், அரசியலுக்குள்ளே நம்ம வந்துட்டோம், விமர்சனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கவே முடியாது, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து அரசியலுக்குள்ளே இருக்கிற விமர்சனங்களில் எது வந்து ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூவில் தேவையில்லாத விஷயங்கள் பேசுகிறாங்களோ அதுக்கு மட்டும்தான் அவர் கருத்து சொல்லிட்டு இருந்தாரே தவிர எல்லா விமர்சனங்களுக்கும் தன்னை பற்றிய மெயினான எந்த விமர்சனங்களுக்கும் அவர் பதில் சொல்லவே மாட்டார். ஆனால் அரசியல் களத்துலேருந்து நான் விலகி வந்துட்டேன், நான் வந்து சினிமா துறையை வந்து நோக்கி போயிட்டேன். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இருக்கும்போது தேவையில்லாமல் ஒரு அரசியல் களத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னை இழுத்துட்டு வர்றது வந்து சரியான விஷயம் கிடையாது அப்படிங்கிறது தான் அதில் முதல் பாயிண்ட். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் தெளிவாக ஒரு அறிக்கையை விட்டுட்டார், அரசியலுக்குள்ளே நான் ஏன் வரல அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிக்கையை விட்டுட்டார். கொரோனாவுடைய 2வது கட்டம் வந்து ஓடிட்டு இருக்குது, செகண்ட் வேவ் ஓடிட்டு இருக்க நேரத்தில் வந்து நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டோம் அப்படிங்கிறனால ரசிகர்கள் தன்னை நோக்கி நிறைய பேர் கூட்டமாக வருவாங்க அப்படிங்கிறனால அந்த நேரத்தில் அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறனால அவர் வந்து அந்த முடிவு எடுக்கிறார். தன்னுடைய உடல்நிலையும் ஒரு காரணமாக வச்சு ஒரு முடிவு எடுக்கிறார். சரி, அவர் உடல்நிலை காரணம் வச்சு அந்த முடிவு எடுத்துட்டு அந்த சொல்கிறதுக்கே தனி தைரியம் வேணும். தான் ஒரு முடிவு எடுத்தாச்சு, கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம் அரசியலுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு கட்டமைப்பு வந்து உருவாக்கியாச்சு. அந்த நேரத்தில் அரசியல் விட்டு விலகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய முடிவு. அந்த முடிவு எடுக்கிற தைரியம் அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த முடிவை ஃபேஸ் பண்ண பிறகு கூட தன்னோட துறையில் மறுபடியும் திரும்பி வந்து ஒரு சாதனை புரிஞ்சு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய இடத்த மீட்டெடுத்து கொண்டு வந்துட்டுருக்காரு தன்னுடைய அரசியல் சூழ்நிலைக்குள்ளே, அதே மாதிரி சினிமா சூழ்நிலைக்குள்ளே, ரெண்டுலேயுமே சரி. அதை வந்து பண்ண ஒரே ஒரு ஆள் ரஜினி சார் மட்டும்தான். சிரஞ்சீவி கூட வந்து பார்த்திங்கனாக்கா தெலுங்கில் ஆந்திராவில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை கொண்டு போய் காங்கிரஸில் இணைச்ச பிறகு வந்து மறுபடியும் சினிமாக்குள்ளே நடிக்கிறாரு. இது வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரை அவர் கடந்த வருஷம் தான் பார்க்குறாரு. கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவரால் ஒரு சக்ஸஸே பார்க்க முடியுது. ஆனால் ரஜினி சார் அடுத்த 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு பீக்குக்கு வந்துட்டார் மறுபடியுமே. ஸோ அது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அது வந்து அவருக்கு மேலே இருந்த அவர் மேலே இருக்கிற அவருடைய தன்னம்பிக்கை, அதை தாண்டி தான் எடுத்த அந்த டெசிஷனில் இருக்கிற உண்மைத்தன்மை தான் அவர் வந்து வெற்றி அடைய வைக்குது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து மேடையில் பேசுகின்றதை பார்க்கும்போது நமக்கே நிறைய வந்து கோபம் வருது. ஒரு ரஜினி ரசிகனாக இருந்து ரஜினி சாரோட டைலாக்கை வந்து அவங்க அப்பாட்ட பேசி கேட்டு அந்த என்ன சொல்கிற வாய்ப்பை கேட்டு அதற்கு பிறகு குருவி திரைப்படம் வரைக்குமே சரி வந்து ரஜினி சாரோட ரெஃபரன்ஸ்லேயே வந்து படங்கள் நடிச்சு போக்கிரி வரைக்குமே ரஜினி சாரோட ரெஃபரன்ஸில் படம் நடிச்சுட்டு வந்த ஒரு விஜய் அப்படிங்கிற ஒரு மனிதன் இதையெல்லாம் பார்த்து பேச விட்டுட்டுருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காமல் இருக்கார் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இப்படிப்பட்ட மனநிலைக்குள்ளே இருக்க முடியுது அப்படிங்கிறது தெரியவே இல்லை. விஜய் சாரோடைய பல பேச்சுகள் பக்கமாக பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தன்னோட குடும்பத்தோட பிரச்சனையை வந்து பார்த்திங்கனாக்கா ஒர்த் இல்லாத விஷயங்கிறத சாதாரணமாக சொல்லிட்டு போகிறாரு, கடந்துட்டு போகிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா
விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறது நல்ல விஷயம். தன்னை பற்றி தேவையில்லாமல் நிறைய பேசுவாங்க, அதுக்கு விமர்சனத்துக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறது ஓகே. ஆனால் தான் வந்து யாரை ஒரு குருவாக நினச்சி வாழ்க்கையில் வளர்ந்து வந்தோமோ அவங்கள பற்றி பேசும்போது கூட அதுக்கு கூட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் ஒரு அரசியல்வாதியாக இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரியான மெச்சூரிட்டி இல்லாத ஒரு ஆட்கள் பேசுகின்ற விஷயத்தையும் வந்து விஜய் அவர்கள் பார்த்துருக்காருன்னா அவர் எவ்வளோ மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கார், நான் மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கார் அப்படிங்கிறது அரசியல் மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குற போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது இவங்களுக்கு அரசியல் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி மிகப்பெரிய பாதிப்பில் தான் அவங்க இருக்கிறாங்க. கவலைக்கிடமான நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டுட்டாங்க. ஏதாவது ஒரு கூட்டணி வந்துடும், ஏடிஎம்கே கூட்டணி வந்துடும், இல்லை வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்துடலாம், எப்படியாவது ஒரு வந்து தனி ஒரு கூட்டணி அமைச்சு பெரிய லெவலுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கடைசியில் தனித்து தான் போட்டியிட போகிறாங்க. வேறு வழி கிடையாது. ஏன்னா எடுத்தோடனே நான் வந்து சிஎம் ஆயிடுவேன், எடுத்தோடனே நான் டெபுட்டி சிஎம் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பழம்பெருங்காலமாக ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாக்கி வச்சுருக்கிறவங்க உடனே வந்து விட்டு கொடுத்துருவாங்களா தன்னுடைய இடத்த. ஒரு அரசியல் அப்படிங்கிறத உடைய பேசிக்கே புரிஞ்சிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு 40 சீட்டு 50 சீட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோம்னா அதுலேருந்து நம்ம மீண்டு வர முடியாதுன்னு விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணிட்டாப்புல. அதனால சரி நான் தனித்து போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போட்டிடுறாப்புல. அதுக்கான ஓட்டு வந்து வாங்கணும் அப்படிங்கும்போது தனித்து போட்டியிடும்போது எந்த ஒரு 10 ஓட்டு கிடைச்சா கூட அந்த 10 ஓட்டை கூட நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவங்கக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஏடிஎம்கே காரன் டிஎம்கே கண்ணில் பாருங்கள், ஒரு டீ கடையில் உட்காந்து பேசுகிறான்னா அந்த 4 பேரை கேன்வாஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கேன்வாஸ் பண்ணி முயற்சி பண்ணும். ஆனால் இங்கே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது தாவேக்கால விஜய் அவர்கள் கீழே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே இருக்கிற ஓட் பர்சன்டேஜை கூட அவங்கள டைலூட் பண்ணுறாங்க. ரஜினி ரசிகர்கள் எங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடுறீங்க, நீங்கள் ஓட்டு போடலைன்னா கூட நாங்கள் இது பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோம் உருட்டிட்டு இருக்காங்க. எந்த ரசிகராக கூட இருக்கட்டும், ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லை, அஜித் ரசிகராக இருக்கட்டும், இல்லை வந்து சிம்பு ரசிகர்களாக இருக்கட்டும், தனுஷ் ரசிகர்களாக இருக்கட்டும், எந்த ரசிகர்களாக இருக்கட்டுமே அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறது குடிமகன்கள் தானே. அவங்க ஓட்டு போடாமல் நீங்கள் எப்படி வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வாங்குவீங்க? இது எனக்கு லாஜிக்கே புரியல. அரசியலோட பேசிக் நாலேஜ் என்னென்னா நம்ம தேவையில்லாமல் நம்மளோட பேரை கெடுத்துக்கூடாது. அதான் அரசியலில் வந்து மிக முக்கியமான விஷயம். இவங்க என்ன வாலண்டியராக இவங்க பேரை கெடுத்துக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு எப்படி ஆகி போச்சுன்னா அரசியல் அப்படிங்கிற என்னென்னா ஆன்லைனுக்குள்ளே வந்து நம்ம ஒரு விமர்சனத்தை உருவாக்கணும், அதை வச்சு சோசியல் மீடியாவில் மறுபடியும் நம்ம முட்டு கொடுத்துட்டா நம்ம சரியானவனாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆதவர்ஜனா குரூப்பு, விஜய் அவர்களை சுற்றி இருக்கிற இந்த சோசியல் மீடியா குரூப் இருக்குல்ல, இது வந்து சோசியல் மீடியாவுக்குள்ளே கிடைக்கிற இந்த வெளிச்சத்தை மட்டுமே அரசியல் வெளிச்சமாக நம்பிக்கிட்டு இருக்கிற குரூப்பாக இருக்கிறனால தான் களத்தில் எந்த இடத்துலையுமே ரிஃப்ளெக்ஷனே வரல. கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து ஒரு 14% 16% மேலே ஓட் பர்சன்டேஜ் வாங்கினா கூட 6லேருந்து 12 சீட் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி ஏதோ ஒரு சர்வே போட்டிருக்காங்க. ஏன்னா அவ்வளோதான் இருக்குது. 40% ஓட்டு வாங்கணும்னா தமிழ்நாட்டுக்குள்ளே மூலை முடுக்கில் இருக்கிற ஒரு ஓட்டை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் உழைச்சால் மட்டும்தான் அந்த இடத்த நோக்கி பண்ண முடியும். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விஜய் இருக்காருன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஓட்டு தான் விடுவோம். இது சரி 1 கோடி பேர் 1 கோடி குடும்பம் இருக்குன்னா அந்த 1 கோடி வீட்லேயும் ஒவ்வொரு ஓட்டு இருந்தால் கூட 1 கோடி ஓட்டு தான். அது எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். 8லேருந்து 10% தான் வரும். அது 10% ஓட்டு வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? 15% மேக்ஸிமம். அந்த 15% ஓட்டை வச்சுருந்தா 6லேருந்து 10 சீட் வரைக்கும் ஜெயிக்கலாம் தனிச்சு. ஆனால் அதுவும் வந்து முழுமையான இடத்த நோக்கி நகர முடியுமா, இப்போ இருக்க சூழ்நிலையில் நகர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி தான். ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாயிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக அரசியலுக்குள்ளே இப்போ வந்து உருவாயிருச்சு. 2 பேருமே பவர்ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி அரசியலில் நம்ம 2 பேர் தான் எதிரி நம்ம 2 பேத்துக்குள்ள தான் போட்டி அப்படிங்கிற இடத்துக்குள்ளே எலெக்ஷனுக்குள்ளே வரும்போது அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எந்த ஒரு தெளிவுமே இல்லை. உங்களை நம்பி களத்துக்குள்ளே இறங்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் டிசப்பாயின்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பர்சனல் லைஃப் மூலமாக டிசப்பாயின்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஓட்டு கேன்வாஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு ரஜினி ரசிகன் வீட்டில் போய் ஓட்டு கேட்க போகிறாங்கன்னா அப்போ இந்த ஆதவர்ஜனா பேச்சை வந்து கேள்வி கேட்க மாட்டாங்களா? அப்போ என்ன போய் பதில் சொல்லுவாங்க அவனுங்க? நீங்கள் போய் நிற்க போகிறதில்ல. விஜய் அவர்களோ இல்லை ஆதவர்ஜுனா அவர்களோ வந்து தெருவில் போய் நிற்க போகிறதில்ல. தொண்டன் தான் போய் நிற்க போகிறான். அவன் போய் எப்படி பதில் சொல்லுவான்? அங்கே போய் எடுத்துக்கிட்டு வந்து நெஞ்சு நிமித்திக்கிட்டு வந்து அந்த சோசியல் மீடியாவில் வந்து உதார விட முடியுமா? முடியாதுல்ல. அதையெல்லாம் யோசித்து பேசியிருக்கணும். அது எல்லாத்துக்குமே காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும். காலம் காத்திருந்து பதில் சொல்லும். இது வந்து சாதாரண வார்த்தை கிடையாது. இது வந்து விஜயருடைய அரசியலாக இருக்கட்டும், இல்லை ரஜினி சாரை எதிர்த்தவங்களுடைய அரசியல் என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு மிக அழுத்தமான இடத்த நோக்கி நகட்டும். 96 வந்து ரிஃப்ளெக்ஷன் வரும். சில பேர் என்னென்னா உடனே பாமகக்கு எதிர்த்து குரல் கொடுத்தாரு, அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை, அவங்க வந்து 6 தொகுதியில் நின்னாங்க, அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லா டைமும் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில் இருந்தால் கூட, ஆனால் சட்டசபை எலெக்ஷன் அப்படிங்கும்போது 234 தொகுதியிலையும் வந்து ஒட்டுமொத்தமாக அழுத்தம் திருத்தமாக ஒருத்தருடைய பேச்சு வந்து ஒரு பெரிய ரிஃப்ளெக்ஷன் உருவாக்கியிருக்கு. இந்த சூழ்நிலை 96 சூழ்நிலை தான்.
1996 அப்புறம் இந்த 2026 தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. அந்த வார்த்தை யாராவது ஒருத்தன் அழுத்தம் திருத்தமாக பேச மாட்டானா, யாராவது இங்கே நடக்கிற அரசியல் கட்சியை எதிர்த்து பேச மாட்டானா, ஆட்சியை எதிர்த்து பேச மாட்டானா, அதுக்கான ஒரு அடுத்த அரசியல் மாற்றத்துக்காக பேச மாட்டானா அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க மக்கள். ஸோ அந்த நேரத்தில் ரஜினி அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லிக்கிறது மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை உருவாக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்டில் போடுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எழுதுங்க. நம்ம இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் மக்கள்.